நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரூ அதாவது ஒரு ஒற்றை எழுத்து, ஒற்றை தமிழ் எழுத்து இந்தியாவே அதிர வச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி என்ன இந்த ரூ? எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டோட பட்ஜெட் அதில் இந்தியாவோட அந்த ரூபாய் சிம்பிளுக்கு பதிலாக ஸோ எல்லாருமே ஒரு ரூபாய் சிம்பிள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தேவநகரி என்ன சொல்லியிருந்தாங்க. அதை கண்டுபிடித்ததும் ஒரு தமிழர் தான். அதை காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ அதை கொண்டு வந்தாங்க. அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை இவ்வளோ நாள் பயன்படுத்திட்டு வந்தோம். ஸோ இப்போ அந்த எழுத்தை தவிர்த்துட்டு ரூ அப்படின்ற தமிழ் எழுத்தை ரூபாய் அதை குறிக்கிறது ரூ அதை நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதோட லோகோவா மற்ற வட மாநிலங்களில் இருக்கிற ஊடகங்கள்லாம் இந்திய சின்னத்தை அவமதிச்சிட்டாங்க, ஸோ இந்தியாவை அவமதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேச்சுக்கள். ஸோ அப்படிலாம் ஒரு சின்னத்தை அவமதிச்சிட்டாங்களா தமிழ்நாடு அரசு? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு குறியீடு. நம்ம மொழி திணிப்புக்கு எதிராக நாங்கள் இருக்கோம், இன்னும் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு குறியீடு தான் இந்த ரூன்றது. ரூபாய் ஆக்சுவலி ரூபாய் அப்படிங்கிறதே சுத்த தமிழ் வார்த்தை கிடையாது. அது ரூபியா அப்படின்ற ஒரு ஹிந்தி வார்த்தையிலேருந்து, ஹிந்தியா சமஸ்கிருதமானு தெரில. ஸோ அதுலேருந்து தமிழில் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ் நாணயங்கள் அதே மாதிரி பணத்துலலாம் ரூபாய் அப்படின்னு தான் அச்சடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது ரூபாய் அப்படின்றது பயன்பாட்டில் இல்லாமல் புதுசாக கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாமே இங்கே நாங்கள் தமிழ் எழுத்துக்கள் அந்த ஒரு பத்திரம் பதியதாகட்டும், ஸோ அதில் எல்லாத்துலேயுமே ரூபாயின்றதுக்கு ரூன்னு தான் பழங்காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வரோம். அதுபோக மொய் இந்த மாதிரி கல்யாணத்துலலாம் மொய் எழுதுவாங்க. ஸோ திருமணங்கள் எல்லாம் மொய் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களோ இல்லை கெட்ட விஷயங்களோ எல்லா இடத்துலையும் இந்த மொய் அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் ரூ அப்படின்ற மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ரூ அப்படின்றது பயன்பாட்டில் இருக்கிற ஒரு வழக்கம் தான் தமிழ்நாட்டில். ஸோ அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வட மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ரூபீஸ் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, அது மாதிரி ரூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நாங்கள் பயன்படுத்திட்டு தான் வரோம். ஸோ அதைத்தான் ஒரு குறியீடாக நாங்கள் மொழி திணிப்புக்கு எதிராக இருக்கோம், வடமொழி எழுத்தை நாங்கள் பயன்படுத்த விரும்பலை, அதை எங்கள் மேலே திணிக்க வேணாம், நாங்கள் தமிழ் எழுத்தையே பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிவிப்பாக தான் இந்த ரூன்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு. வட இந்திய ஊடகத்தில் வேலை பார்க்குற அர்ணாப் கோஸ்வாமிலாம் இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரெல்லாம் பொங்கி எழுந்துட்டார். ஸோ அதாவது வட இந்திய ஊடகவியலாளர்கள்லாம் அந்த ஒரு டிபேட்டை எப்படி நடத்துகிறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தமிழ் ஊடகத்துலலாம் நம்ம நெறியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு விஷயத்தை பேசுவாங்க, அதாவது என்ன ஒரு இஷ்யூவோ அதை எடுத்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வர்ற அந்த விருந்தினர்கள் கிட்ட என்ன ஏது அப்படின்றத கேட்பாங்க, மக்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத புரிய வைப்பாங்க. அதுதான் தமிழ் ஊடகங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுலேயுமே ஒரு சார்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த வட இந்திய ஊடகங்கள்லாம் அவங்களே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சிடறாங்க ஃபர்ஸ்டே. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஏதோ ஒரு நீதிபதி மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை ஃபர்ஸ்ட் வச்சிடறாங்க. வச்சுட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வர்ற விருந்தினர்கள் கிட்ட நீங்க இதை ஏத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸும் பண்றாங்க. அந்த விவாதங்கள் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு அஜெண்டா செட் பண்ணி ஃபிக்ஸ்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இது தவறு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய தவறு அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்பிஐ இது பயன்படுத்திக்கலாம் இந்த சிம்பல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கே தவிர இது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் இதை பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் எதுவும் கிடையாது. ஸோ அது போக இது எதுக்காக பயன்படுத்துகிறோம், நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்க, 3 மொழி கொள்கை அதை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் பிஎம்சியில் ஃபண்டு தருவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திணிக்கிறீங்க, அதை எதிர்த்து நாங்கள் இன்னும் அந்த கொள்கையில் உறுதியோடு இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூன்ற சிம்பலை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதாவது இந்திய திணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல தமிழை திணிச்சு ஸோ வட இந்திய சங்கிகள் எல்லாம் கதற விட்டுட்டாரு நம்ம தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ பெரிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தாட் எப்படி வந்தது அப்படின்றது தெரில. ஏன்னா எல்லாருமே தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்துலன்னு சொல்லலாம். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, இந்தி திணிப்பாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது. அதாவது முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் முதல்வர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு முன்னோடியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகம்.
டுவெல்த்து மார்க்கை வச்சே வந்து மருத்துவ படிப்பில் சேரலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு சட்டம் போட்டு அதுலேயும் வந்து முன்னோடியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை நீட்டுன்னு கொண்டு வந்து இப்போ வந்து அதை சதைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்குது. ஸோ இந்த ரூ அப்படின்ற சிம்பல்ன்றது வந்து ஒரு எதிர்ப்பிற்கான, அதாவது இந்தி திணிப்பின் எதிர்ப்பிற்கான ஒரு அடையாளம் தானே தவிர இது வந்து இது வந்து ஒருமைப்பாட்டை எந்த விதத்திலையும் வந்து சிதைக்கலை. நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கணும், பல மொழி பல கலாச்சாரம் இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் எல்லாரும் வந்து ஒன்றுபட்ட இந்தியனா இந்த இந்தியாவில் வாழணும் அப்படின்றது தான் எல்லாரோட கர்த்தாவும் இருக்குது. ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது வந்து நம்ம சிறு வயசில் வந்து படிச்சிருப்போம். அதுதான் இந்தியாவோட சிறப்பு. அதை விட்டுட்டு நம்மளோட கலாச்சாரத்தை அவங்க மேலே புகுத்துறது, திணிக்கிறது, வலுக்கட்டாயமாக நீ இதை ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அப்போ தான் வந்து நம்ம எதிர்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளோட வட இந்திய கலாச்சாரங்கள் நம்மளோட திருமணங்கள் எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அதை எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. அந்த சங்கீத்லேருந்து அந்த பல்லக்கு தூக்கிட்டு வர்றதுலேருந்து இது எல்லாமே வந்து இப்போ கிட்டத்தட்ட கிராமங்கள் வரைக்கும் ஆக்கிரமிச்சிருச்சு. ஸோ அந்த கலாச்சாரத்தையே பழைய கலாச்சாரத்தை எப்படி நம்ம மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்றதே வந்து பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த நிலையில வந்து மொழியையும் திணிச்சா வந்து பல்வேறு மாநிலங்கள், அதாவது தன்னோட கோர் லாங்குவேஜை இழந்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹிந்திக்கு வந்து அடிமைப்பட்டு, ஸோ ஹிந்தி மொழி தான் அடுத்து வந்து தேவை அப்படின்ற மாதிரி ஆகிப்போம். அவங்க ஒரு பீகார்லேருந்து வந்து பெங்களூரில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட மதர் டங் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஹிந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பீகாருக்கு ஹிந்தி மதர் டங் கிடையாது. ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹிந்தி தான் மதர் டங் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்துட்டாங்க. இப்போ தான் மகாராஷ்டிராவோட முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. அரசு சார்ந்த அறிவிப்புகள் எல்லாமே வந்துட்டு மராத்தி மொழியில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு போராடிட்டு இருக்க வேலையில் தெலுங்கானாவில் வந்துட்டு அவங்களோட தாய்மொழி கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பஞ்சாப்லேயும் வந்துட்டு அவங்களோட தாய்மொழி கட்டாயம் அப்படின்ற மாதிரி இப்போ தான் சட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சட்டத்தை வந்து முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து 2006ஆம் ஆண்டே போட்டுட்டாரு. ஸோ அந்த விதத்துலேயும் அதுலேயும் முன்னோடியாக தமிழ்நாடு தான் இருக்குது. ஒற்றை எழுத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து தமிழ்நாட்டை உற்று நோக்க வச்சதில் வந்து அதோட சிறப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே சாரும். ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான அது வந்து ஒரு அறவழி சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்து இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழியை வாழ வைக்கணும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.